இந்த சமத்துவ பொங்கல் அப்படின்னா என்ன? சமத்துவ பொங்கல்னா நம்ம வந்து இப்போ நம்ம தமிழர்னு சொல்லி கூட அதை முடக்கிடுறோம் இல்லையா? ஆனா வந்து நம்ம பொங்கல் எதுக்கு போடுறோம்? மூங்கில் மரத்துல பாத்தீங்கன்னா நம்ம எலும்புக்கு தேவையான மஜ்ஜைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த மஜ்ஜை வந்து நம்மளுக்கு நல்லா ஸ்ட்ரென்த் பண்ணி கொடுக்கும். ஸ்ட்ரென்த் பண்ணி கொடுக்கும்போது நம்மளுக்கு மூட்டு வலியோ ஜாயிண்ட் பெயின் எது இருந்தாலுமே நல்லா உங்களுக்கு சரியாகும். வணக்கம் மக்களே, என்னடா அவன் ஸ்கூலுக்கு வந்திருக்கான்னு பாக்குறீங்க? ஸ்கூலுக்குலாம் ஒன்றும் வரலங்க. நம்ம மக்கள் குழு வழங்கும் வள்ளுவர் இயற்கை சந்தை பொங்கல் திருவிழா நடக்குதுங்க. ஸோ இந்த சந்தைக்கு தான் வந்திருக்கோம். ஸோ உள்ள போயிட்டு என்னென்ன இருக்கு எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் வாங்க. வணக்கம்மா. நம்ம வந்து டிஸ்ட்ரிக்ட் மேல வந்து இருக்கோம் சரிங்களா? இப்போ என்னன்னா இவ்வளோ பெரிய ஈவென்ட் நடக்குது. ஸோ வள்ளுவம் சொல்லிட்டு ஒரு கான்செப்ட்ல ஒரு சந்தை போட்டிருக்கீங்க. என்ன கான்செப்ட்மா, என்ன பண்றீங்க? என் பேர் வந்து பிரஜன்னா, அன்பினி பிரஜன்னா. நாங்க வந்து வள்ளுவம் இயற்கை சந்தை அப்படின்றது வந்து நாங்க ஒரு 3.5 வருஷமா வந்து சென்னையில பண்ணிட்டு இருக்கோம். சென்னையில தாம்பரத்துல முதல் வார ஞாயிறு வந்து தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்கோம். இதுல வந்து இந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்போ தமிழ் திருநாள் வருது இல்லைங்களா, பொங்கல் திருவிழா. அதனால பொங்கல் திருவிழாவா வச்சிருக்கிறோம். சமத்துவ பொங்கல். நம்ம இங்க வர நண்பர்கள், நம்ம வர கிளைண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து இதை பொங்கல் இப்போ வச்சுட்டு இருக்கிறோம். இது வந்து பாத்தீங்கன்னா இயற்கை விவசாயம் வந்து நம்ம சப்போர்ட் பண்ணி தான் இதை பண்ணிட்டு இருக்கிறோம். இயற்கை விவசாயிகள் அப்புறம் இயற்கை விவசாய விளைபொருளை மதிப்பு கூட்டல் பண்ணி கொண்டு வராங்க இல்லையா, அந்த மாதிரி உள்ள நபர்கள் தான் வந்து இங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சந்தைப்படுத்துதலுக்கான ஒரு தளம். அது இல்லாம இந்த மாசம் வந்து பாத்தீங்கன்னா கைத்தறி ஆடையும் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம இயற்கையில் விளைந்த கரும்பு இந்த மாதிரி எல்லாமே பொங்கலுக்கு தேவையான பொருட்களை இந்த மாதம் பொங்கலுக்காக அடுத்த மாதம் ஒரு நிகழ்வுகள் மாதிரி பண்ணுவோம். முதல் வார ஞாயிறு இங்க தாம்பரத்துல பண்ணிட்டு இருக்கிறோம். எல்லா மாதமும் முதல் வார ஞாயிறு கண்டிப்பா பண்றீங்க? ஆமா, முதல் வார ஞாயிறு கண்டிப்பா இங்க தாம்பரம் பேபி ஹை ஸ்கூல்ல பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, சூப்பர்மா. மெயினா இப்போ வந்து பொங்கலுக்கு என்ன பிளான்ஸ்லாம் இருக்கு, என்ன இவ்வளோ பெரிய ஷாப்ஸ்லாம் இருக்கு, அது இல்லாம என்னென்ன கேம்ஸ் நடத்த போறீங்க, அதெல்லாம் எப்படிமா? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மரபு விளையாட்டு திருவிழா தான் இன்னைக்கு நாங்க அறிவிச்சிருக்கிறோமே. மெயினா பாத்தீங்கன்னா உரியடி, பெரியவங்கல இருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லா பசங்களுக்கும் எல்லாருக்கும் உரியடி இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தாயம் விளையாடுறது இருக்குது. அதே மாதிரி பல்லாங்குழி அதெல்லாம் இருக்கு இல்லைங்களா. நிறைய பேருக்கு இப்போ இங்க சென்னையில உங்களுக்கு தெரியுமா, எல்லாமே வந்து நம்ம மறந்துட்டோம் இல்லையா, இப்போ நவீன உலகத்துக்கு போயிட்டோம். ஸோ இந்த மாதிரி நிறைய நம்ம பண்பாட்டு சம்பந்தமானது ட்ரெடிஷ்னல் கேம்ஸ் நம்ம பிரெயின் ஆக்டிவேட் பண்றது இந்த மாதிரி, அப்புறம் கல்லாங்கா விளையாடுறது, அந்த மாதிரி ஃபுல்லாக ட்ரெடிஷ்னல் கேம்ஸ் எல்லாம் இருக்கு. இப்போ நம்ம இந்த மாதிரியும் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய ஃபிளாட்ஸ்லயும் நிறைய பேர் கேட்குறாங்க, அதுவே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ட்ரெடிஷ்னல் கேம்ஸ் நிறைய பண்றோம். ஓகேமா, கான்செப்ட் இது எப்படிமா, இதெல்லாம் என்ன டிஃபரெண்டா இருக்கு? துணியில வந்து இது வந்து இது ஒரு குழந்தைகள் நிகழ்வு தான். இதே மாதிரி ஒரு ஆர்கானிக்கா நம்ம கலர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதுல வந்து குழந்தைகள் அவங்களோட கையை வச்சு அச்சு வச்சிருக்காங்க. இதெல்லாமே ஆர்கானிக் கிடையாது. ஆமா, ஆர்கானிக் கலர்ஸ் இதெல்லாமே. அது ஒரு குழந்தைகளுக்கான நிறைய நிகழ்வுகள் வைப்போம். எதனால உங்களுக்கு தோணுச்சு இப்படி பண்ணணும்னு? ஏன் உங்களுக்கு தோணுச்சு? நாங்க வந்து ஆக்சுவலி திண்டுக்கல் பக்கத்துல வத்தலகுண்டு எங்க தோட்டம் இருக்குது. அதுல எங்க தோட்டத்துல விளைந்த விளைபொருட்களுக்கு வந்து எங்களுக்கு சரியான சந்தை வாய்ப்பு கிடைக்கல. கோவிட் டைம்னால நாங்க ஃபுல்லாவே தோட்டத்துல தான் இருந்தோம். அவ்வளவு விவசாயம் பண்ணாலும் நமக்கு ஒரு சந்தை வாய்ப்பு இல்ல. இத்தனைக்கு நமக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் இருந்துமே நம்மளால பண்ண முடியல. அப்போ நம்மள மாதிரி இன்னும் எவ்வளவு ஃபார்மர்ஸ் இருப்பாங்க, எவ்வளவு ப்ரொடியூசர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக ஒரு சந்தை வந்து நம்ம ஏற்படுத்தணும். ஏன்னா கஸ்டமர்ஸும் வந்து நிறைய ரிலையபிளா இருக்கணும், ப்ராடக்ட் நல்ல ப்ராடக்டா இருக்கணும் கஸ்டமர்ஸும் எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி நமக்கு இந்த பக்கம் இருக்கிற ஃபார்மர்ஸும் வந்து நல்லா கொடுக்கணும், ஆனால் நாங்கள் வந்து பண்ண முடியாதுன்னு யோசிக்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து இது வந்து ஒரு பிரிட்ஜிங் த கேப் மாதிரி தான். அப்படிதான் நாங்கள் வந்து இந்த சந்தை முதல்ல ஆரம்பிச்சோம். 4 வருஷம் முன்னாடி ஆரம்பிச்சோம். இப்போ 4வது வருஷம் முடிய போகுது. பண்றீங்கன்னா இவ்வளோ, ஏன்னா ஒரு கடையில் எல்லா கடையும் வந்து ஃபுல்லா ஆர்கானிக் கிடையாது, ஆர்கானிக் தான். இன்னைக்கு வந்து நம்ம இந்த திணை அரிசி பொங்கல் இது வந்து நம்ம சமத்துவ பொங்கலா பண்றோம். இது இல்லாத நம்மளோட இந்த ட்ரெடிஷனல் கேம்ஸ் இதுதான் நமக்கு இன்னைக்கு முக்கியமா. இந்த உரியடிக்காகவே இன்னைக்கு நிறைய பேர் வருவாங்க. இந்த சமத்துவ பொங்கல் அப்படின்னா என்ன? சமத்துவ பொங்கல்னா நம்ம வந்து இப்போ நம்ம தமிழர்னு சொல்லி கூட அதை முடக்கிடுறோம் இல்லையா. ஆனா வந்து நம்ம பொங்கல் எதுக்கு போடுறோம்? சூரியனை வச்சு போடுறோம். சூரியன் எல்லாருக்கும் வந்து சமம் தானே. அதனால எல்லாருமே எந்த ஒரு பிரிவினையுமே இல்லாம எல்லாரும் ஒன்று கூடி வைக்கிற ஒரு பொங்கல். எல்லா மதமும் சேர்ந்து, எல்லா மதம் இனம் எதுவா வேணும், மொழி எதுவா வேணா இருக்கலாம், எல்லாமே இங்க இருக்கவங்களே எல்லாம் ஒரு இதுல இருந்தா ஒரு ஊர்க்காரங்க எல்லாரும் சேர்ந்து வைக்கிறது. நான் கூட கடை பார்த்தோம். பாத்தீங்கன்னா சேலம், இன்னொரு வேற ஊர்ல இருந்து
இப்போ நம்ம சென்னையில இருந்தே அவ்வளவு பேர் இருக்காங்க, நீங்க வேற ஊர்ல இருந்து கொண்டு வந்து வச்சிருக்கீங்க, அது பார்க்கவே ஒரு அற்புதமா இருக்கு. நிறைய பேர் தமிழகம் முழுசா நிறைய இடங்கள்ல இருந்து வராங்க, நிறைய பேர் வந்து விற்கிறாங்க. இன்னைக்கு நாங்க வந்து ஈரோட்ல இருந்து வரோங்க. இங்க பொங்கல் திருவிழான்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. மாசத்துல முதல் ஞாயிற்றுக்கிழமை எங்க ஸ்டால் போடுவாங்க. நாங்க வந்து ஆர்கானிக் ரிலேட்டடா எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். கஞ்சி மிக்ஸ்ல இருந்து பால் பெருங்காயம், உங்களுக்கு ஹெர்பல் சோப்ஸ், ஹெர்பல் டை இருக்குங்க சார் நம்மகிட்ட. ஹெர்பல் டை பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவுரி மருதாணி வேங்கப்பால் போட்டு 3 மட்டுமே செய்யுது. உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் டைனாலே உங்களுக்கு மேக்ஸிமம் பிளாக் அண்ட் கிரீன்ல தான் இருக்கும். ஒயிட் கலர்ல எங்கேயா பாத்திருக்கீங்களா? இல்ல பார்த்தது இல்ல. ஒயிட் கலர்ல நம்ம ஏன் கொடுக்குறோம்னா வேங்கப்பால் பொட்டுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. குழந்தை பிறந்தோடனே பாத்தீங்கன்னா இந்த கொட்டாங்குச்சியில வந்து தண்ணி ஊத்தி குழச்சி வைப்பாங்க குழந்தைக்கு, பிறந்த குழந்தைக்கு. அதை வந்து காய்ச்சாம பாலா எடுத்து நம்ம இதுல ஆட் பண்றோம். என்ன ரீசன்னா நம்ம வந்து நம்மளோட பாடி ஹீட்டை வந்து அதை கண்ட்ரோல் பண்ணும். டை போட்டால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அமோனியா இல்லாமல் டை நம்ம யூஸ் பண்ண முடியாது. பட் இதில் வேங்கப்பால் நாங்கள் சேர்த்துறதுனால அமோனியா இல்லாமலே வந்து ஹேர் வந்து பிளாக் ஆகும். அந்த நம்ம வேங்கப்பால் கலக்கிறதுனால டை யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஸ்கின்னுக்கோ நம்ம ஹேருக்கோ கண்ணுக்கு எந்த பாதிப்புமே வராது. ஸோ நேச்சுரலாகவே நம்மளுக்கு பாடி வந்து ஹீட்டு கம்மியாகும், ஹேர் ஃபாலும் கண்ட்ரோல் ஆகும். ஸோ வந்து பாடி ஃபுல்லாக வந்து டபுள் மல்டி பர்பஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். டை யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஹேரும் பிளாக் ஆகும், நம்மளோட பாடி ஹீட்டும் கண்ட்ரோல் ஆகும். அதாவது என்னன்றது வந்து வெறும் அவுரி மருதாணி பிளஸ் எக்ஸ்ட்ரா சம் அமோனியா பிடி சம் ஏதோ சொல்றாங்க, எனக்கு அதை பத்தி தெரியல. இப்போ நாங்க யூஸ் பண்ற ப்ரொசீஜர் பாத்தீங்கன்னா அவுரி மருதாணி காமனா எல்லாத்துக்குமே இல்லாம நம்ம பண்ண முடியாது. இப்போ நேச்சுரலா யூஸ் பண்ணும்போது அவுரி மருதாணி முதல் நாளும் அவுரி 2வது நாளும், ஸோ 2 டைம்ஸ் வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இன்னொன்னு மெரூன் கலர்ல தான் வரும். அவுரியும் மருதாணி நம்ம அடுத்தடுத்து யூஸ் பண்ணும்போது மெரூன் கலர்ல தான் வரும். ஸோ இந்த பிளாக்கா வரதுக்காக நாங்களும் வந்து இந்த வேங்கப்பால் பொட்டு எடுத்து இதுல ஆட் பண்ணும்போது நாங்க ரிசர்ச் பண்ணி எங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்ததுனால மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஒரு 16 டிஸ்ட்ரிக்ட் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். ரிசல்ட் வந்து சூப்பரா இருக்கு. ஒரு 6 வருஷமா நாங்க கஸ்டமர் கொடுத்துட்டு இருக்கோம். ஃபீட்பேக்கும் நல்லா இருக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். வேற என்னெல்லாம் பண்றீங்க நீங்க? இதெல்லாம் என்னது? இதெல்லாம் வித்தியாசமா இருக்கு. நெல்லிக்காய் ப்ளைனா சாப்பிட்டுப்பீங்க, நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சிருப்பீங்க. இது வந்து கொஞ்சம் ஹாட்டா ட்ரை பண்ணலாமே. சோ ஜூஸ் வந்து எல்லாருமே எடுக்கிறது, பட் எல்லாருமே வீட்ல நம்ம ப்ரிப்பேர் பண்றதா. இது கொஞ்சம் ஹாட்டா இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு நாங்க ஃபீல் பண்ணி இந்த நெல்லிக்காய், காட்டு நெல்லிக்காய்னு சொல்லுவாங்க, பெரிய நெல்லிக்காய், இந்த நாட்டு ரகம், அந்த நெல்லிக்காவை சீவி நல்லா ட்ரை பண்ணிடணும். ட்ரை பண்ணிட்டு நம்ம ரோஸ் இருக்கு இல்லைங்களா, நம்ம நாட்டு பன்னீர் ரோஸ்னு சொல்லுவோம், அந்த பன்னீர் ரோஸையும் நல்லா காய வச்சிடணும். காய வச்சு ரெண்டையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இதை நல்லா ஊற்றி பாருங்க, இதுலயே உங்களுக்கு தெரியும். இதுல வேற எதுவுமே நாங்க ஆட் பண்ண கிடையாது. என்ன பெனிஃபிட் இதனால இப்ப குடிக்கிற? சார் இதுல வந்து நம்ம பெல்லி ஃபேட் இருக்கு இல்லையா, அதாவது நம்ம உடம்புல இருக்க கெட்ட கழிவு, மெயினா உடம்புல கழிவு தங்குச்சுனாலே வந்து அதுதான் நோய்க்கு வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜே. சோ நம்ம நெல்லிக்காய் எடுக்கும்போது நமக்கு விட்டமின்ஸும் ஆட் ஆகுது, உடம்புல இருக்க கெட்ட கழிவும் கரையுது. சோ இது ரெண்டுமே நம்மளுக்கு உடம்பை விட்டு போயிடுச்சுனாலே வந்து உடம்பு ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு ஹெல்தியா இருக்கும். இன்னொன்னு ரெகுலரா நம்ம நெல்லிக்காய் நார்மலாவே நம்ம எடுத்து சாப்பிடுவோம், அதனோட பெனிஃபிட்ஸ் தெரியாமலே சாப்பிடுவோம். இது வந்து பெனிஃபிட்ஸ் நாங்க என்னென்ன பெனிஃபிட்ஸ் வரும்னு சொல்லி நாங்க கொடுக்குறோம். சுகர் கண்ட்ரோல் ஆகும், உடம்பு வந்து நம்ம ஸ்டிஃபா இருக்கும், ஃப்ரெஷ் ஆகும், மெயினா உடம்பு வந்து பாடி ஃப்ரெஷ் ஆகும். நேச்சுரல் கிரேப்ஸ் நீங்க பாத்திருக்கீங்களா? இது சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு ஃபீட் பண்ணி சொல்லுங்க. கசக்குது. சீடு இருக்குங்களா உள்ள? அதாவது அந்த சீடு பாத்தீங்கன்னா கேன்சரே சரி பண்ற அளவுக்கு அதுல அவ்வளவு சத்து இருக்கு. நம்ம என்ன பண்றோம், திராட்சை சாப்பிட்டோம்னா சீடை வந்து நம்ம துப்பிடுறோம். இன்னொன்னு நார்மல் திராட்சை வந்து கெமிக்கல் மீன்ஸ் ப்ளீச் பண்ணி அந்த கெமிக்கல் தண்ணிக்குள்ள விட்டு நல்லா ட்ரை பண்ணிடுறாங்க. இது வந்து நேச்சுரலா நம்ம கொடியிலே வந்து நம்மளுக்கு பழுத்து வருது. இதை சாப்பிடறதுனால குழந்தை பிரெக்னன்ஸ் லேடிஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து அந்த பால் சுரக்காம இருக்கும். அதாவது குழந்தைக்கு தேவையான பால் இல்லாம இருக்கும். இதை சாப்பிடும்போது குழந்தைக்கு தேவையான பால் சுரக்கும். இன்னொன்னு அந்த தாய்மார்கள் எடுக்கும் போது குழந்தைக்கு தேவையான விட்டமின்ஸும் வருது. இது தாய்மார்கள் மட்டும் எடுக்கணும் இல்லை, நம்மளுமே நார்மலா இருக்கவங்களும் சாப்பிடும்போது நம்ம பிளட் நல்லா க்ரோத் பண்ணி கொடுக்கும். பன்னீர் திராட்சை ஆகும், அதனால பிளட் நல்லாவே க்ரோத் ஆகிடும். மூங்கில் மரம் நல்லா வளர்ந்த மரம், மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 20 to 30 years வளர்ந்த மரத்துக்கு அடியில பாத்தீங்கன்னா மூங்கில் குருத்து அங்கங்க வரும். அந்த குருத்தை உடைச்சி அதை வந்து நல்லா சீவி அதை வந்து 70% to 80% நல்லா வேக வச்சிடணும். வேக வச்சு 48 நாள் வந்து தேன்ல நல்லா ஊற வைக்கணும். ஊற வைக்கும் போது அதுல வந்து நம்ம தேனுக்கு உண்டான ஸ்ட்ரென்த்தும் நம்மளுக்கு கிடைக்குது. மூங்கில் பாத்தீங்கன்னா எலும்புக்கு வந்து ரொம்ப நல்லது. மூங்கில் மரத்துல பாத்தீங்கன்னா நம்ம எலும்புக்கு தேவையான மஜ்ஜைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மஜ்ஜை வந்து நம்மளுக்கு நல்லா ஸ்ட்ரென்த் பண்ணி கொடுக்கும். ஆமா, ஸ்ட்ரென்த் பண்ணி கொடுக்கும்போது நம்மளுக்கு மூட்டு வலியோ ஜாயிண்ட் பெயின் எது இருந்தாலுமே நல்லா உங்களுக்கு சரியாகும். மெயினா வளர்ற குழந்தைங்க சாப்பிடும்போது எலும்பு, அதாவது பேஸ்மெண்ட்டே உங்களுக்கு வந்து இப்போ எப்படி மூங்கில் மரம்
சின்னதா இருக்கும்போது ஈஸியா உடைக்கலாம். ஆமா. But பெருசா வளர இருக்கும்போது வளர உடைக்கவே முடியாது. உடைக்க கஷ்டமா முடியாது. இருக்கும். அதே process தான் இது. okay. இந்த மூங்கில் குத்து சாப்பிடும்போது சின்ன குழந்தைங்கள்ல இருந்து சாப்பிடும்போது அவங்களுக்கு பெருசாகும் போது அந்த மூங்கில் மரத்தோட ஸ்டாமினா அப்படியே இது குழந்தைங்களுக்கு யார் யார் சாப்பிடலாம்? இதை மூங்கில் குத்து யார் யார் சாப்பிடலாம்? ஒரு வயசுல இருந்து நார்மலா ஏஜ்டு எவ்வளவு ஏஜ் ஆனாலும் சாப்பிடலாம். ஈவன் பாத்தீங்கன்னா சுகர் இருக்கவங்களுமே வந்து இதை சாப்பிடலாம். சாப்பிடலாம். என்ன ரீசன்காகனா அந்த மூங்கில்ல இருக்கிற வந்து அந்த ஸ்ட்ரென்த் கண்டென்ட்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து நம்ம சுகர் லெவல கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். அப்போ சுகர் இருக்கவங்களும் இதை சாப்பிடலாம். பிரெக்னன்ஸ் லேடி மட்டும் சாப்பிடக்கூடாது. என்ன ரீசன்னா இதுல கால்சியம் அதிகமா இருக்கு. அதிகமா இருக்கும் அவங்களால பேலன்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம நார்மலாவே பிரெக்னன்ஸா இருக்கும்போது நிறைய ஃபுட் எடுத்துப்பாங்க. ஹெல்த்தியா இருக்கணும், கால்சியம் இருக்கணும், பிளட் க்ரோத் ஆகணும். ஸோ நிறைய எடுக்கும்போது கலோரி அதிகமா இருக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் வரும். ஸோ ஒரு 7 மாசத்துக்கு மேலே தாராளமா எடுக்கலாம் நீங்க. அதுவுமே வந்து டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு நீங்க எடுக்கலாம். 99% அது ஃபுல் ஸ்டாமினா இருக்கு. ஸ்மெல் பண்ணி பாருங்க. அப்படியே ஸ்மெல் பண்ணுங்க. இது வந்து இந்த ஸ்மெல் இருக்கு. இது வந்து மிளகு ஸ்மெல் இருக்கு. இதுல வந்து 5 அரிசி இருக்கு. 5 அரிசினா கருப்பு கவுனி, மாப்பிள்ளை சம்பா, பூங்காறு, இலுப்பைப்பூ சம்பா, தூயமல்லி கைக்குத்தல். இது தனித்தனி அரிசியும் தனித்தனி பெனிஃபிட் இருக்கு. கருப்பு கவுனிக்கு சுகர் கண்ட்ரோல் ஆகும். மாப்பிள்ளை சம்பா வந்து ஜென்ஸுக்கு நல்ல இம்யூனிட்டி கிடைக்கும். பூங்காறு வந்து லேடிஸ்க்கு நல்ல கர்ப்பப்பை வந்து ப்ராப்ளம் எது இருந்தாலும் அந்த பிசிஓடி சரியாகும். இன்னொன்னு தூயமல்லி கைக்குத்தல வந்து பாடி ஃபுல்லாவே நம்மளுக்கு வந்து ஸ்டாமினா நல்லா கொடுக்கும். அதாவது பிளட் க்ரோத் பண்ணி ஸ்டாமினா கொடுக்கும். இலுப்பைப்பூ சம்பா வந்து வெரிகோஸ்னு சொல்லுவோம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரொம்ப நேரம் நிக்கிறவங்களுக்கு ஸ்ட்ரென்த் இல்லாம கால் முட்டிக்கு கீழே நரம்பு சுருண்டு வரும். சோ இந்த 5 ப்ராப்ளமே வந்து சரி பண்ணும். தனித்தனியா ஒவ்வொன்றுக்கும் எடுக்காம நம்ம இதை எல்லாரும் சேர்த்து. இன்னொன்னு இதுல மிளகும் இருக்கு, நாட்டு கருவேப்பிலையும் இருக்கு. இதை எடுக்கும் போது நீங்க இதுல வந்து கஞ்சி செய்யலாம், சாம்பார் சாதம் செய்யலாம், இன்னொன்னு பருப்பு சாதம் செய்யலாம், இன்னொன்னு நார்மல் ரைஸ் மாதிரியே நம்ம வெள்ளை அரிசிக்கு பதிலா இதை நம்ம போட்டு ஜஸ்ட் ஒரே விசில் தான். இதை நாங்க ஃபர்ஸ்டே அந்த 5 அரிசியும் ஊற வச்சிடறோம். ஊற வச்சு களைஞ்சி காய வச்சு வறுத்து அதுக்கப்புறமா பொடி பண்ணிடுறோம். அப்போ நீங்க சாம்பார் சாதமா இருந்தாலும் மேக்ஸிமம் 10 மினிட்ஸ் தான். பருப்பு சாதமா இருந்தாலும் 10 மினிட்ஸ். நம்ம வந்து கஞ்சி குடிச்சிக்கலாம். குழந்தைங்க வந்து கஞ்சி அதிகம் லைக் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த மாதிரி நம்ம இதுல வெஜ் பிரியாணி செய்யலாம். அவங்களுக்கு என்ன ரைஸ் பிடிக்குமோ அதை வந்து இதில் நம்ம செஞ்சுக்கலாம். ஸோ அவங்களுக்கும் இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே இப்பல இருந்து நம்ம கொடுத்து பார்க்கணும். ரொம்ப ஸ்டாமினாவா இருப்பாங்க. இது வந்து ஈரோட்ல வந்து ஆர்கானிக் வேர்ல்டுன்னு கடை இருக்கு. இதான் வந்து உங்க கடை ஆர்கானிக் வேர்ல்ட். ஆர்கானிக் வேர்ல்ட். இது வந்து உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா 99% வந்து பியூர் அண்ட் பியூர் ஆர்கானிக்கா நம்ம செய்றோம். இந்த ப்ராடக்ட்ல எது வேணாலும் நீங்க வந்து நம்ம கான்டாக்ட் பண்ணலாம். தாராளமா ஆர்டர் பண்ணலாம். ஆன்லைன் டெலிவரி பண்றீங்க. ஆன்லைன் டெலிவரி நம்ம உங்களுக்கு பெங்களூர், திருப்பூர் எல்லா இடத்துலயுமே நம்ம பண்ணலாம். வேர்ல்ட்ல எங்க இருந்தாலும் இந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா நீங்க உங்களுக்கு என்ன தேவையோ நாங்க பண்ணி கொடுப்போம். சூப்பர்க்கா, சூப்பர். கான்டாக்ட் நம்பர் வந்து 7502316255. ஓகே, சூப்பர்க்கா. நன்றிக்கா. தேங்க்ஸ்க்கா. தேங்க்யூ. எங்க இருந்தாலும் இங்க லைக் கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்க கிட்ட ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஜிஸ்டாக் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.